ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1/1 மைனஸ் tan xன்ற ஒரு ஃபங்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு. ஓகே. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம். கொஞ்சம் கவனிங்க. இதுல நம்ம நிறைய சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவோம். அப்புறம் இன்டகிரேஷன்ஸ்க்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இங்க ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சா வந்து நோட்ஸ் எடுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. சரியா? ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கிற மாரி இருக்கும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் போனீங்கன்னா மறந்துருவீங்க. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் எழுதிக்கோங்க. ஓகே. ஃபைன். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ வி ஹேவ் I is equals to integral 1 by 1 minus tan x dx. ஓகே. ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, we know that tan x is equals to என்னது? It is sin x by cos x. கரெக்ட்டா? அத நான் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்ன வரும்? 1 by 1 minus sin x by cos x dx வரும். அடுத்த ஸ்டெப்ல நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 1 by sin x சாரி cos x minus sin x by cos x dx. அதுக்கப்புறமா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது ஐ மீன் டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர். கரெக்ட்டா? ஸோ இட் இஸ் cos x by cos x minus sin x. ஓகே. ஸோ திஸ் இஸ் அவர் I so far. இது வரைக்கும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுமா? என்ன பண்ணோம்? tan x க்கு பதிலா sin x by cos x சப்ஸ்டிட்யூட். இப்ப இதுக்கப்புறம் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறோம் பாருங்க. ஓகே. ஐ அம் கோயிங் டூ மல்டிப்ளை அண்ட் டிவைட் 2. ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டெப். மறந்துறாதீங்க. ஐ அம் கோயிங் டூ மல்டிப்ளை அண்ட் டிவைட் 2. ஓகே. அப்ப என்ன வரும் நமக்கு? half of integral 2 cos x by cos x minus sin x ன்னு வரும். ஸோ half of integral 2 cos x எப்படி எழுதலாம்னா cos x plus cos x இப்படி எழுதலாம். On the other hand நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. நான் வந்து பிளஸ் sin x-யும் மைனஸ் sin x-யும் ஓகே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒண்ணும் இல்ல. இந்த 2 cos x cos x plus cos x ன்னு எழுதிக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிங்க. பிளஸ் sin x மைனஸ் sin x இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்போ cos x மைனஸ் sin x வந்து நம்மளுடைய டினாமினேட்டர்ல இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இத நியூமரேட்டர் வைஸ் பண்ண போறோம் டினாமினேட்டர். அப்ப ஸ்ப்ளிட் பண்ணோம்னா half of integral cos x okay this can be written as minus sin x and here it is plus cos x plus sin x by cos x minus sin x dx. So அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா half of denominator நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறோம். So cos x minus sin x by cos x minus sin x. அடுத்து வந்து இந்த cos x plus sin x இருக்கு இல்லையா? இங்க வந்து நான் வந்து நெகட்டிவ் சைன காமனா வெளிய எடுக்கிறேன். வெளிய எடுத்தனா என்ன வரும் எனக்குன்னா நெகட்டிவ் cos x நெகட்டிவ் sin x by cos x minus sin x dx. இங்க ஏன் இத நான் எடுத்திருக்கேன்றத நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். பட் இது வரைக்கும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிள் ஒண்ணும் இல்ல. 2 cos x வந்து நான் வந்து cos x plus cos x ன்னு எழுதிக்கிறேன். இது கூட வந்து பிளஸ் sin x மைனஸ் sin x இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அடுத்து நான் நியூமரேட்டர் ரீஅரேஞ்ச் பண்றேன். cos x minus sin x உம் plus cos x plus sin x நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்றேன்னா இங்க டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்றேன் நியூமரேட்டருக்கு ஏத்த மாதிரி. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன வரும்னா half of integral இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல cos x minus sin x by cos x minus sin x gets cancel 1 minus of negative cos x minus negative sin x by cos x minus sin x dx. கரெக்ட். ஸோ அப்போ வந்து இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிடுறேன். ஓகே. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கவனிங்க. If we have an integrand
of the form f dash of x by f of x dx, the answer will be log of the denominator f of x. சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா, அந்த டெரிவேட்டிவ் வந்து நியூமரேட்டரா இருந்தா, ஓகே. அப்போ ஆன்சர் வந்து log ஆஃப் த டினாமினேட்டர்ன்னு அர்த்தம். அததான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்போ அப்ளை பண்ணோம்னா, இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 இன்டகிரேட் பண்ணா வில் பி கெட்டிங் எக்ஸ் நெகட்டிவ். இங்க டினாமினேட்டர் வந்து காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ அந்த காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டா என்ன வரும்னா, நெகட்டிவ் காஸ் எக்ஸ் நெகட்டிவ் சைன் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்க அப்ளை ஆகுறதுனால, ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டி இங்க அப்ளை ஆகுறதுனால, நம்ம இங்க இத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வில் பி கெட்டிங் லாக் ஆஃப் த டினாமினேட்டர் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிளஸ் சி. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் அவுட்புட். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம இப்ப சால்வ் பண்ணது I is equals to integral 1 by 1 minus tan x dx. கரெக்ட்டா? ஸோ நம்ம இப்ப சால்வ் பண்ணது 1 by 1 minus tan x ஐ இன்டகிரேட் பண்ணோம். நீங்க 1 by 1 plus tan x சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி அதோட சொல்யூஷன நம்மளோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே. யார் யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றான்றத நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க் யூ ஸோ மச்.